ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எடுத்த ஒரு சின்ன ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி மீன் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மீன் நான் அந்த அக்கா கிட்டே சொன்னேன், அக்கா எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு போக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த சங்கரா மீனில் நிறைய முள் இருக்கும். அந்த அக்கா, எனக்கு வேறு இடத்துக்கெல்லாம் போய் என்னோடய வியாபாரம் பார்க்கணுமா, உனக்கு கட் பண்ணால் என் டைமே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேக்கா, இந்த பெரிய மீனாச்சு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துட்டு போக்கா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த பெரிய மீன் மட்டும் என்ன பண்ணாங்க, அதாவது அந்த மீன் பேர் ஐயோ மறந்துட்டேனே, இது சங்கரா மீன், கிழங்கா மீன். அந்த மீன் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. மற்றதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். சரி சொல்லி நம்ம குழம்பு, நான் வைக்கிற குழம்பு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் நான் இப்படி தான் ரெகுலராக குழம்பு வைப்பேன். வெங்காயம், தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சிருவேன். இது கூட தேங்காயும் போட்டு நான் அரைச்சிருக்கணும், ஆனால் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். நான் ஸ்டவ்வெல்லாம் பற்ற வைக்கலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ என்னோடய குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும், அவ்வளோதான். புளி கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். நான் திக்காக கரைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன். நீங்கள் கரைக்கும் போது திக்காக கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பேர் இரும்பாம்புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவிலலாம் நிறைய கிடைக்கும். கொடம்புளி, இரும்பாம்புளி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி வச்சா மிளகாத்தூள் ஸ்மெல் அடிக்கலாமா, இல்லை ஒரு மாதிரி இருக்காதா, டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது, சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சமாக வெந்தயம், சாம்பார் வெங்காயம், தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை போட்டுட்டு தாளித்து நம்ம லாஸ்ட்டில் தான் அதில் ஊற்ற போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக குழம்புக்கு எடுத்து வச்சிருந்த மீனை மட்டும் நான் போட்டிருந்தேன். போட்டு நம்ம சீக்கிரமாக மீன் உடஞ்சிரும் ரொம்ப நிறைய நேரம் கொதிச்சிச்சுன்னா. ஸோ இதுக்கு முன்னாடியே நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு, சாரி. அதுக்கப்புறமேட்டு நான் மீன் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ மீன் எடுத்து போட்ட உடனே குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இருக்குது பாருங்கள் ஒரு வாசனை, சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நான் வைக்கிற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறதெல்லாம் இதில் கொட்டிட்டு இன்னொரு தடவை கலரி அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லியோட அந்த வாசனை லாஸ்ட்டாக போடும்போது. அப்புறம் மீனெல்லாம் பார்த்தா சும்மா உடையாமல் சும்மா சூப்பராக இருந்துச்சு நம்ம மீன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மசாலாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்படி மசாலா போடுவேன்னா, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் குருமிளகு, அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருவேன். போடும்போது கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டுருவேன். போட்டுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து நல்லா மீனில் மசாலா தடவிட்டு உப்பு போட்டு நல்லா மசாலா தடவிக்கணும். லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஊற்றிக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி மீனுன்றதுனால என்னை ரொம்ப சாவடிச்சிருச்சு பொரிக்கும் போது. ஒரு பக்கம் தலை தனியாக வந்துருச்சு. அதனால நம்மளாம் விட மாட்டோம், தலையும் நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி தலையும் நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இப்படி தான் என்னோடய மீன் நான் பொரித்து சாப்பிட்டது. சங்கரா மீன் ரொம்ப பெருசாக வாங்கியிருந்தா, எப்போவுமே சங்கரா மீன் வாங்கும்போது உடஞ்சி தான் போகுது, அது என்னன்னே தெரியல. இருந்தாலும் அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் மீன் பொரிச்சிருக்கேன். ஒரு பக்கம் சாப்பாடு அரிசி கழுவி வச்சுருந்தேன், அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு வழியாக குழம்பு வச்சாச்சு, மீன் பொரிச்சாச்சு. ஓகே, சாப்பாடும் வெந்துருச்சுன்னா அடிச்சிட்டேன்னா நம்மளோட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அப்புறமே நார்மலாக ஒரு கிளாத் வச்சு கொஞ்சம் அப்படியே தொடச்சிருவேன் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் இந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இது கண்ணாடின்றதுனால வாங்கின புதுசு வரைக்கும் கொஞ்சம் பலன்னாச்சு வைக்கணும்ல, அதனால் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி. என்ன சொல்கிறது, இஎம்ஐயில் தான் வாங்கினோம், கொஞ்ச நாளாச்சு கரெக்டாக வச்சுப்போமே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். பாருங்கள்,
நம்ம கூட இப்படி தூங்க மாட்டோம், இவர் செம்மையாக தூங்குறாரு. ஏன்னா இவருக்கே போட்ட மாதிரி மேட்டை ஒரு அழகாக வந்து படுத்துக்கிறாரு. அவர் பேர் வந்து மீனு. சாரி, அவரு கிடையாது, அவங்க வந்து லேடி. அவங்க பேர் வந்து மீனு. பாருங்கள், இப்போ நான் சாப்பிட கூப்பிடும் போது வருவாங்க. மீனு, மீனு பா. தூக்கம் போதுமா? தூக்கம் போதுமா? மீனு சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? சப்பாத்தி சாப்பிட்றியா? சாப்பிடு, சப்பாத்தி சாப்பிடு. மீன் தரவா? மீன் தரவா? மீனு, அல்லா சாப்பிடு. மீன் வச்சா சாப்பிடுவேன் இல்லை? இதில் வந்து சப்பாத்தி தான் இன்றைக்கி செஞ்சது. சரி, ஓகே, மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் நம்ம இந்த மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணலாம். காலையிலே ஒரு டைம் சாப்பிட்டுட்டேன், இருந்தாலும் மத்தியானம் சாப்பிட்றதில்ல, சாப்பாடு போட்டு சாப்பிட்றதில்ல ஒரு வேறு டேஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டது தான். என்னடா நடுவில் மட்டும் ஒரு குழி தோண்டி வச்சுருக்காளேன்னு பார்க்காதீங்க. அந்த மீன் குழம்பு வந்து அது குழிக்குள்ளே ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ வைக்கிற குழம்பு நீ மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அப்படிலாம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி நான் வச்சுருக்க மாதிரி நீங்கள் குழம்பு வைங்க. கண்டிப்பாக எந்த குறையும் வராது. வீட்டில் எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நாளில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.